ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் யமுனோட விஷயத்தை கேட்ட காவேரி பயங்கரமாக அழுதுகிட்டே ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. ஆட்டோவில் போகும்போது அழுதுகிட்டே, ஏண்டி யமுனா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கேன், நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல கடவுளை, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே போகிறாங்க காவேரி. ஹாஸ்பிட்டல் போன காவேரி நிவினை பார்த்தது, என்னாச்சு எங்கே இருக்க யமுனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு கேட்குறாங்க. காவேரி பதட்டப்படாத, டாக்டரை பார்த்துட்டு இருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அவளுக்கு ஒன்றும் இல்லை நிவில், சரியாக போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு பக்கம் கேட்க, ஒன்றும் இல்லை காவேரி, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், என்ன நடந்துச்சு நிவின் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிவின் கிட்ட கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்கிறாரு நிவினும் தயக்கத்தோட. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் அவளோட ஃபோன் காலாச்சும் அட்டன் பண்ணி பேசியிருந்துருக்கலாம்ல நிவின், என்ன நிவின் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை காவேரி, அது அப்படின்னு சொல்லிட்டு போது, நிறுத்துங்க நிவின், இப்போ எதுவும் பேசாதீங்க. காவேரி ரொம்பவே பதட்டோடு இருக்கிற டைமில் வெளியில் டாக்டர் வராங்க. டாக்டரை போய் பார்த்து பேச போகிறாங்க. டாக்டர், இப்போ அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் யார் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர், நான் அவங்களோட சிஸ்டர் தான், இப்போ எப்படி இருக்கா, பரவாயில்லையா, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பொறுங்க நிறுத்துங்க, அவங்க நிறைய டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதனால் எதுவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். இது கேட்டு ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க காவேரி. பயங்கரமாக காவேரி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ யமுனா, உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் நிவின் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாரு. ஒன்றும் இல்லை காவேரி, அழாதீங்க, சரியாக போயிடும் காவேரி அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் விஜய் யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன காவேரி இன்னும் ஆளை காணோம், இன்னுமா வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் குமரனுக்கு அடுத்த சீன்ஸ் கொடுக்குறாங்க. நல்லபடியாக நடித்து கொடுக்குறாரு. என்னதான் கங்கா அவங்க வீட்டுக்கார் நடிக்கிறத பார்த்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் யமுனோட யோசனையாகவே இருக்குது. என்னம்மா இன்னும் லேட் ஆகுது, யமுனா வர தனியாக இருக்கா, காவேரி கிட்ட தான் பார்த்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் காவேரி இருக்கா இல்லாடி, எல்லாத்தையும் பார்த்துப்பா, நீயே இவ்வளோ யோசனையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பேஷண்ட் கூட யாருங்க இருக்காங்க, கண்ணை முழிச்சிருக்காங்க, போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க. இது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி. இன்னொரு பக்கம் நிவினை பார்த்த காவேரி, நீ ஃபஸ்ட்டு போய் பேசு நிவின், அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. காவேரி அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ப்ளீஸ் நிவின் அப்படின்னு சொல்கிறதன் பேரில் என்ன பண்ணுறாங்க, நிவின் போயிட்டு யமுனாவை பார்க்க போகிறாங்க. ஏன் யமுனா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யமுனாவை பார்த்து பேச, என்னை எதுக்காக நிவின் காப்பாற்றுனீங்க, என்னை அப்படியே விட்டுடலாம்ல, யமுனா என்ன பேசுகிற, எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் பேச, நிவின் இப்போவாவது உங்களுக்கு என்னை பற்றி புரியுதா, அவங்க மேலே நான் எவ்வளோ அன்பாக இருக்கேன், எவ்வளோ ஆழமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நிவின் புரியுதா இல்லையா நிவின், என்ன பதிலே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யமுனா புரியுது, நீ இப்போதுக்கு ரொம்ப அதிகமாக பேசாத, டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் இப்போவாவது என்னை புரிஞ்சுக்கிட்டு என் மேலே உள்ள காதலை நீங்கள் ஏற்றுப்பீங்களா நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யமுனா. நீ எப்படி இருக்க, இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க யமுனா, விடு யமுனா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்ல, என்ன நிவின் என்னை சமாதானப்படுத்த பார்க்குறீங்களா, ப்ளீஸ் நிவின் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா திரும்ப கேட்குறாங்க. அந்த சமயத்தில் காவேரி அந்த இடத்துல நிற்கிறாங்க. யமுனா ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யமுனா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே யமுனாவும் அழுதுகிட்டே அப்படியே இருக்காங்க. அழாத யமுனா, உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் தெரியுமா, ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண யமுனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதுக்கப்புறமா காவேரி யமுனா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களா நிவின் கிட்ட, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.